Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம flaxseed gel எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹேர் கேருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு காமிக்கிறேன். இதுல வந்து omega 3 fatty acid ஜாஸ்தி இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க. வாங்க இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து ஃபைபர், புரோட்டீன், வைட்டமின் B1, வைட்டமின் E எல்லாம் இருக்குது. முடிக்கு வந்து நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் முடி கிரே ஆகுதுன்னா அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணோம். முடி ரொம்ப கொட்டுது இல்லைன்னா ரொம்ப மெலிஞ்சின்னு போகுது, தின் ஹேர் இருக்குது, டேண்ட்ரஃப், ட்ரை ஸ்கேல்ப் இருக்குதுன்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் ஒரே யூஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். கண்டினியூ யூஸ் பண்ணோம், வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேண்ட்ரஃப் இது வந்து நியூட்ரல், ஹீட்டும் கிடையாது கோல்டும் கிடையாது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இதை. அடுத்தடுத்து ஸ்கின் கேருக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் நான் காமிக்கிறேன். இன்றைக்கி ஹேர் கேர் பார்க்கலாம். ஹேர் ஜெல்லு வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி தண்ணி சூட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ இது எவ்வளோ மெஷர்னால் 1 கப் ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கினீங்களா, 4 கப் தண்ணி, 1:4 எடுத்துருக்குறேன். ஸோ உங்கள் முடி லென்த்து ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கலரிட்டே இருக்கணும். நல்லா திக்காகி ஜெல் கன்சிஸ்டன்சியில் வரும். அப்பப்போ கலரி விட்டுக்குங்க. முடிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இது கூடயே இன்டேக் நல்லா இருக்கணும். உடம்பு ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா தான் முடி நல்லா கொட்டும். ஸோ டயட் ஃபாலோ பண்ணுங்கள் ஹேர் கேருக்கு. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து ஜெல் அப்ளை பண்ணதுக்கு நான் காமிச்சுட்டு இருக்கிறேன். நல்லா கொதி வரட்டும், நான் காமிக்கிறேன். குவான்டிட்டி வந்து உங்கள் ஹேர் லென்த்து, நீ லென்த் அளவுக்கு இருந்ததுன்னா நிறைய எடுத்துக்கோங்க. சில பேர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறாங்க, அது தேவையில்லை. இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மேரி எல்லாம் இருக்குது. அது கூட ரூட்ஸை ப்ரமோட் பண்ணும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. கொஞ்சம் ஜெல்லாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆகணும். கிட்டே இருந்து பார்த்துக்குங்க. இதை வந்து சூடாகவே ஸ்ட்ரெயின் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது சீட்ஸ் நடுவில் ஒட்டிக்கும். ஸோ சூடாக இருக்கும் போதே மெட்டல் ஸ்ட்ரெயினரில் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜெல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தா தெரியுது ஜெல் டேப்பர். இப்போ இதை சூடாக வடிகட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மெட்டல் ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கலாம். பாருங்கள் ஈஸியாக வருது. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா ரொம்ப திக்காகிடும். அவ்வளோதான். பாருங்கள் ஜெல் ரெடி. அந்த மிச்சம் இருக்கிற ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அரைச்சி மூஞ்சிக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள் ஜெல் ரெடி. இது கொஞ்சம் ஆறுனதும் ரூட்லேருந்து ஹேர் டிப் வரை எப்படி தடவி மசாஜ் கொடுக்குறதுன்னு காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சூடாக இருக்குது. ஆறுனதும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, திக்னஸ் எப்படி மாறும்னு காமிக்கிறேன். இந்த மிச்சம் இருக்கிற ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அரைச்சி ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது ஆறுனன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆறிடுச்சு. ஃபுல் ஜெல் எப்படி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து எக்கோட ஒயிட் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி தடவுறதுன்னு பார்க்கலாம். தடவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour வச்சுட்டு அப்புறமா மைல்டு ஷாம்பு இல்லைன்னா சீயக்கா, நான் ஹெர்பல் ஷாம்பு போட்டிருக்கேன், அது யூஸ் கூட பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க ட்ரை ஆகிடுச்சின்னு. நீங்கள் யூஸ் பண்ணுற ஹார்ஷ் கெமிக்கலான ஷாம்பு யூஸ் பண்ணால் தான் முடி ட்ரையாக ஃப்ரிஸியாக ஆகும். மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஃபிங்கர் டிப்ஸு, நேல் இருக்கக்கூடாது, ஃபிங்கர் இந்த டிப்ஸ் வச்சு நல்லா ஸ்கால்ப் மசாஜ் பண்ணும். பார்க்கலாம் எப்படி தடவுறதுன்னு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஃபுல் லென்த் தடவணும். ஹேர் டிப் வர ரூட் டு டிப்பு. ஸ்கால்ப்பை ஃபஸ்ட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்புறமா லேயர் பை லேயர் எடுத்து ஃபுல் டிப் வர தடவணும். தடவிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ரூட்லேருந்து அப்படியே செக்ஷன் வைஸு டிப் வர ஃபுல்லாக தடவி விட்ருங்க. டிப்பு வர நல்லா டிப்பு மறக்காதீங்க, இங்கே தான் ட்ரையாக இருக்கும். ஃபுல்லாக தடவிட்டு பார்க்கலாம்.